புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவா இந்த நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வித் மீ வருண் அண்ட் ஆனந்தி. வழக்கமாக வந்து சில பேர் பேசலாம் வந்து வேன் கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி தான் ஒருத்தர் வந்து இப்போ நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், இறை அன்பு ஐஏஎஸ் அவர்கள் வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இப்போ நீ சொன்ன மாதிரி என்கிட்ட 2-3 பேர் சொன்னாங்க அவர் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க அப்படி மாதிரி சொன்னாங்க. உன்னோட பேச்சுக்கு ஆப்போசிட் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னோட பேசுறதை வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நீங்கள்லாம். ஸோ அவர் பேசுறது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். கேட்க முடியலையே. பட் எனிவே நிஜமாவே ஜோக்ஸ் அப்பார்ட் அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு கேட்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இன்னைக்கு வேற ஏதோ ஒரு விஷயத்தை குறிப்பா எடுத்து பேச போறாரு. அதனால அவளா இருக்கு. வயசானவங்களை பத்தி பேச போறாரு. ஓகேவா? ஓகே, யா அதை பத்தி பேச போறாரா? எனக்கு சுத்தமா வந்து ஐடியாவே இல்லை அதை பத்தி தான் பேச போறாரு. நீங்க வேற சொல்லிட்டீங்க. அதை பத்தி என்ன பேச போறாரு அப்படிங்கறத பார்க்கலாம். லாவோட்சுன்னு ஒரு அறிஞர் சீனத்தில் இருந்தார். கன்ஃபியூஷியஸ்க்கெல்லாம் விட மூத்தவர். கன்ஃபியூஷியஸே லாவோட்சுவை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அறிஞர். அவருக்கு ஒரு மாஸ்டர் இருந்தார், சாங் காங் அப்படிங்கிறது அவருடைய பேர். அவர் வந்து ரொம்ப முடியாமல் இருக்கிறார். இப்போ முடியாமல் இருக்கிறவங்களாம் நம்ம போய் ஏன் சந்திக்கிறது? சில பேர் போய் உறுதிப்படுத்திக்கிட்டு வருவாங்க, இவர் உண்மையிலே போய் சேர்ந்துருவாரா அப்படின்னு சொல்லி. சில பேர் போகிறது எதுக்குன்னா ஒரு தலையை காமிச்சிட்டு வருவோமே அப்படின்னு. உண்மையிலேயே வயசானவங்களை நம்ம சந்திக்கிறது எதுக்குன்னா சும்மா நலம் விசாரிக்கிறதுக்கு இல்லை. அவங்கக்கிட்ட கொஞ்சம் உட்காந்து உங்கள் வாழ்க்கையிலேருந்து எனக்கு ஏதாவது கொஞ்சம் புத்தி பற்றி சொல்லுங்கள், எனக்கு ஏதாவது கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கள், உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள், நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேனே. ஏன்னா அவருடைய அனுபவம் வந்து 90 வயசு, 100 வயசு, 80 வயசு, 70 வயசு வாழ்ந்து அதன் மூலம் ஒரு சாரத்தை அவங்க நமக்கு கொடுக்க போகிறாங்க. அதை நாம் அப்படியே ஒன்றுமே கஷ்டப்படாமல் வாங்கிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த ஓலைச்சுவடிகளில் எழுதுனதெல்லாம் அந்த காலத்தில் எழுதுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க, காப்பி எடுக்கிறதுக்கே, நகல் எடுக்கிறதுக்கே. இப்போ நம்ம ஒன்றுமே பண்ணுறதில்ல, 100 ரூபா கொடுத்து ஒரு அருமையான ஒரு சிலப்பதிகாரத்தை வாங்கிட்டு வந்துடுறோம். அந்த சிலப்பதிகாரத்தை பதிப்பிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. எந்தெந்த ஊரெல்லாம் போய் தேடி அதை பதிப்பிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்திருப்பார் தமிழ் தாத்தா. அதை நம்ம நினச்சி பார்க்குறதில்ல. இந்த 100 ரூபா நமக்கு பெருசாக, 100 ரூபாங்கிறது ஒன்றுமே இல்லை. அது மாதிரி ஒரு பெரியவங்க ஒரு 70 வயசு 80 வயசு வாழ்ந்தவங்கலாம் அந்த காலத்தில் போய் பார்ப்பாங்க. பார்த்து அவங்க பக்கத்தில், அது இன்னும் சொல்ல போனால் தரையில் உட்காந்து அவங்க சொல்கிறத கேட்பாங்க. நீங்கள் எனக்கு ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னா அவங்க சில விஷயங்கள் அப்படி மெதுவாக மென்மையாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருப்பா, இந்த மாதிரி இதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இத்தனை வருஷம் வாழ்ந்து என் வாழ்க்கையில் இதான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ லாவோட்ஸு அவர்கிட்ட போகிறார். போனவுடனே அவர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு வணக்கம் வைக்கிறார். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, உனக்கு நான் 3 அறிவுரை தான்ப்பா சொல்ல போகிறேன் அப்படிங்கிறார். சொல்லுங்க அப்படிங்கிறார். முதல்ல உங்கள் ஊருக்கு போனால் வண்டியிலிருந்து இறங்கி நடந்து போ. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? புரியுதுங்க. என்ன புரியுது? இல்லை, நாம் என்ன பெரிய ஆளானாலும் நம்ம ஊரில் பந்தா காமிக்கக்கூடாது. நம்ம சொந்த ஊருக்கு போகும்போது சாதாரணமாக தான் நடந்துக்கணும். நம்மளை சின்ன வயசுலேருந்து பார்த்தவங்ககிட்ட நம்ம பெரிய அதிகாரினோ, பெரிய அறிஞர்னோ, பெரிய இலக்கியவாதினோ, பெரிய தலைவர்னோ காமிச்சக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, கரெக்ட் நீ சொல்கிறது. அடுத்தது என்னென்னா, உன்னை விட உயரமாக மரம் இருந்துச்சுன்னா அது அப்படியே அண்ணாந்து பாரு. நான் சொல்கிறது புரியுதா அப்படின்னார். புரியுதுங்க அப்படின்னார். என்ன புரிஞ்சது? இல்லை, நம்மளை விட மிகப்பெரிய மேன்மையானவர்களை பார்த்தா அவங்கள ஆச்சரியத்தோடு பார்க்கணும். அப்புறம் அவங்ககிட்டேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். 2 விதமாக கற்றுக்கலாம். அவங்க வார்த்தையிலேருந்து கற்றுக்கலாம், இன்னொன்று அவங்க வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கலாம். இதை தான் நீங்கள் சொல்ல வரீங்க. கரெக்டு. சரி, இங்கே வா கூப்பிட்டார். அப்படின்னு வாயை திறந்து காமிச்சார். வாயை மூடிட்டார். என்ன தெரிஞ்சதா? தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது? அவர் வாயில் வெறும் நாக்கு தான் இருக்குது, பல் எதுவுமே இல்லை, எல்லாம் அவுட். இப்போ மாதிரி கட்டுற வசதியெலாம் இல்லை. 2500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டுறதுக்கு என்ன வசதி இருந்தது? இப்போ எது உண்மையான பல் எது பொய் பல்லுன்னு நிறைய பேருக்கு தெரியல. அந்த மாதிரி கட்டுற வசதி வந்துருச்சு. அப்போல்லாம் அது கிடையாது. அதனால் என்ன தெரிஞ்சது அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை, மென்மையான நாக்கு எப்போவுமே இருக்குது, உறுதியாக இருக்கிற பல்லு தான் உழுந்து போயிடுது. அதனால் மென்மையாக இருக்க கற்றுக்கணும். வாழ்க்கையில் மென்மை தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது தெரியுதுன்னு. இது 3 தான் நான் உனக்கு சொல்கிற அறிவுரை. இதை ஃபாலோ பண்ணி நீ ஜெயிச்சிருவேன்னு அனுப்பிச்சி விட்டார்.
மென்மையாக இருக்கிறது தான் வாழ்க்கையில் ஜெயிக்கும், கடினமாக இருக்கிறது எல்லாமே வந்து தோற்று போகும் அப்படின்னு ஒரு மாபெரும் உபதேசத்தை அவர் கொடுத்தார். இப்போ நம்ம தண்ணியை பார்க்குறோம், தண்ணி வந்து மென்மையாக தான் இருக்குது, ஆனால் அது மோதி மோதி பாறையெல்லாம் வழவழன்னு ஆக்கிறது. தண்ணி மென்மையாக இருக்குது ஜெயிக்குது, காற்று மென்மையாக இருக்குது ஜெயிக்குது. கடினமாக இருக்கிற பொருளெல்லாம் மென்மையான பொருள்கள்கிட்ட பணிந்து போகுது. இதுதான் வாழ்க்கை. இதை உணர்ந்துட்டோம்னா நம்ம யார்கிட்டையுமே மென்மையாக பழகி இனிமையாக பழகி அவர்களில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஒரு பாறையை கூட பஞ்சு மாதிரி ஆக்குவதற்கு மென்மைதான் தேவை. மென்மையே ஒரு மனிதனை மேன்மையடைய செய்யும் என்பதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆக்சுவலாக பெரியவங்க பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க இத்தனை வருஷத்தை கடந்து போய் பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். இப்படி தான் அவரும் கற்றுப்பாருன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி, இதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம். பட் ஏதாவது ஒரு பெரியவங்க சொன்னால் மட்டும் அந்த சுச்சுவேஷனில் நம்மளுக்கே அப்படியே நேச்சுரலாக அதை கேட்கக்கூடாது, ஒரு நெக்லிஜென்ஸ் வந்துடுது இல்லையா? எனிவே நீங்களே சொல்கிற பேச்செல்லாம் இனிமேல் கேட்கணும் அப்படின்னு நான் வந்து முடிவு எடுத்திருக்காங்க. ஆமாம், ஏன்னா எப்பவுமே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கும். பெரியவங்க பேச்சு கேட்கும்போது அடிஷ்னலாக நீங்கள் ஏன் பேச்சு கேட்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிருக்கீங்க. பெரியவங்களா தான் பார்க்குறேன் இல்லையா? மனசுல என்ன மாதிரி ஒரு பெரிய பொண்ணு நீங்கள் பார்த்துக்கவே முடியாது. பட் எனிவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறதே இல்லை. மக்கள்லாம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு வந்து சோஷியல் வெல்னஸ் மந்த் அப்படிங்கறத நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதாவது நம்மளுடைய பர்சனல் லைஃப், அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் லைஃப், இது எல்லாத்துக்கும் நடுவில் சோஷியல் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்ம மக்கள் கிட்ட எப்படி பேசி பழகிறோம் அப்படிங்கிறது தான். எண்ட் ஆஃப் தி டே வந்து நேச்சரோட ஒண்டி வாழணும் அப்படிங்கிறது தான் வந்து நிஜமாவே ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல நேச்சர்ல முக்கியமான பங்களிக்கிறது நம்ம மக்களும் கூட. மக்களோட வாழணும் அப்படிங்கிறது இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பொறாமப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க ரெண்டு பீப்புள். அவங்க வந்து அவங்க என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்க போறாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் வந்துட்டே இருக்கு. புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனிய வாய் என்று வெல்கம் பேக் அகைன் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவா என்ற நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. வித் மீ வருண் அண்ட் ஆனந்தி. இன்னைக்கு சோஷியல் வெல்னஸ் மந்த்ல நம்ம கூட பேசுறதுக்காக 2 கெஸ்ட் வந்திருக்காங்க இல்லையா? சோஷியல் வெல்னஸ்னா என்னன்னே வந்து நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் அதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்காக வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிருஷ்ணா வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். வணக்கம். அண்ட் 2 பேருமே வந்து ஆக்சுவலி சென்னை ட்ரெக்கிங் கிளப்ல இருந்து வந்திருக்காங்க. இன்னொருத்தர் யாரு அப்படின்னா கார்த்திக் யாதவ். வணக்கம். ஸோ முதல்ல கார்த்திக் யாதவ் உங்களை பற்றி சொல்லுங்க. நான் வந்து சென்னையில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆஸ் வெல் அஸ் சென்னை வெட்டிங் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டாகவும் வந்து பார்ட் டைமாக பண்ணிகிட்ருக்கேன். அப்போ உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? அண்ட் சென்னை ட்ரெக்கிங் கிளப்க்கும் உங்களுக்கும் உள்ள அந்த ஒரு லிங்க் சொல்லுங்கள். சென்னை ட்ரெக்கிங் கிளப்பில் வந்து நான் ஜாயின் பண்ணது வந்து 2009. ஆக்சுவலி சிடிசி ஸ்டார்ட் பண்ணது 2008. ஸோ வித்தின் இயரில் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணோம். எல்லாருக்குமே வந்து ஐடியில் இருந்தீங்க அப்படின்னிங்கன்னா வந்து யூனிட் சம் பிரேக். ஆக்சுவலி 5 days வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வீக்கெண்ட்லேயாவது வந்து வி ஹேவ் டு என்ஜாய் தோஸ் திங்ஸ். ஸோ அதனால் வந்து த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நாங்கள் இதை கேள்விப்பட்டு ஆக்சுவலி ஜாயின் பண்ணேன். ஆஃப்டர் ஜாயின் சிடிசிக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியில் வந்து இவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படின்றத வந்து நான் கண்டுபிடிச்ச பிளேஸ் வந்து ஆக்சுவலி சிடிசி. பிகாஸ் சிடிசி ஹேவ் காட் நிறைய டேலண்டட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அங்கே இருந்தாங்க ஆக்சுவலி இனிஷியலி. ஸோ அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு ஐ ஜஸ்ட் லேர்ன் ஃபோட்டோகிராஃபி ஃப்ரம் தேர். அண்ட் இப்போ ஐ எம் ஒன் ஆஃப் த லீடிங் வெட்டிங் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் இன் சென்னை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபுல் கிரெடிட் கோஸ் டு சென்னை ட்ரெக்கிங் கிளப் ஆக்சுவலி. கிரேட். ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ஒன்று கற்றுக்க போய் நம்ம ஒன்று பார்க்க போய் அங்கே நம்மளுக்கே அறியாமல் இன்னொரு விஷயம் கற்றுக்குறோம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ப்ரொடக்டிவான விஷயம். அன்டில் ஆர் அன்லெஸ் இப்போ நான் சிடிசி ஜாயின் பண்ணல அப்படின்னா நானும் ஒரு ரெகுலர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வந்து என் லைஃப்பை ஃபுல்லாக ஓட்டியிருப்பேன் கண்டிப்பாக. பட் இப்போ யாருமே எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேம் ரெகக்னைசேஷன் ரெண்டுமே வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒன்று. ஆக்சுவலி இது ரெண்டுமே எனக்கு கிடச்சிதுன்னா சிடிசி மூலியமாக தான் ஆக்சுவலி. ஓகே, பார்த்து ரெகுலர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் அப்புறம் கோச்சுக்கு போகிறாங்க. பட் அவங்களை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் கூப்பிட்றேன் ஆக்சுவலி. கிரேட். they have to involve in that. yeah it's nice. ஓகே, உங்கள் பற்றி சொல்லுங்கள். என்னோட பேர் கிருஷ்ணா. நான் சிடிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 3.5 yearsஆக ஆக்டிவாக இருக்கேன். இங்கே சென்னையில் தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்ருக்கேன். அதுவும் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி தான். ஸோ சிடிசியில் என்னோடய ஈடுபாடு பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங், அப்புறம் என்விரான்மெண்ட், ஸ்போர்ட்ஸ், இது மூணுமே சார்ந்து இருக்குது இந்த லாஸ்ட் 3.5 years. ட்ரெக்கிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது, அதுக்கப்புறம் அப்படியே அது டைவர்ட் ஆகி என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேர்த்த பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறோம். ஸோ அப்படி தான் இப்போது என்னோடய ஆக்டிவிட்டீஸ் வந்து சிடிசியை ஒட்டி போயிட்டு இருக்கு. கிரேட். என்வரான்மெண்ட் பற்றி ஏதோ விஷயம் சொல்லியிருந்தீங்க. இதுக்காக அப்படின்னு சோஷியல் வெல்னஸ்க்காக அந்த என்வரான்மெண்ட் சம்மந்தப்பட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியும்? கண்டிப்பாக, ஷுர். சிடிசி பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தப்போ ட்ரெக்கிங் அப்படிங்கிறது மட்டும்தான் மெயின் ஃபோக்கஸாக இருந்தது.
நாங்கள் அப்படி அந்த ட்ரெக்கிங் ஆக்டிவிட்டீஸ் கண்டினியூ பண்ணுறப்போ நாங்கள் போகிறது எல்லாமே வந்து இயற்கை சார்ந்த இடங்கள். அதனால் அங்கே வந்து அதை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் எப்படி ஆச்சுன்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஒரு 10 people சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 2.5 years கம்ப்ளீட்டாக ட்ரீ பிளான்டேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சென்னை சார்ந்து இடங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு, அப்புறம் வந்து பப்ளிக் பிளேசஸ், அங்கெல்லாம் ட்ரீ பிளான்டேஷன் பண்ணோம். ஸோ ட்ரீ பிளான்டேஷன் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா சர்வைவல் ரொம்ப முக்கியம் பிளான்டேஷன்ஸில். ஸோ அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஸ்டார்ட் பண்ணோம். எங்களோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா எப்படின்னா மான்சூன் டைமில் வந்து பிளான்டேஷன் கம்ப்ளீட்டாக பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மெயின்டெனன்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நாங்கள் நட்ட செடியெல்லாம் வந்து களை எடுக்கிறது, அதுக்கு வந்து உரம் போடுறது, தண்ணி விடுறது, ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுவோம். இது வந்து பிளான்டேஷன் சார்ந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஈடுபாடு காமிக்க ஆரம்பித்தோம். எங்களோட குழுவில் இருக்கிற சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சென்னைக்கு வெளியில் இருக்கிற ஃபார்ம்ஸ்லாம் போய் ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி கற்றுக்கிறது. ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு 20 people கூட்டிகிட்டு போய் ஒரு ஈவெண்ட் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அங்கே கம்ப்ளீட்டாக இயற்கை உரம், அப்புறம் வந்து எப்படி வந்து நம்ம இயற்கையாக உணவை உற்பத்தி பண்ண முடியும், அப்புறம் வந்து ஃபார்மிங் ப்ராக்டிசஸ் அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோஸ்டல் க்ளீனப் அப்படிங்கிறத வந்து 5th year இந்த வருஷம் பண்ணோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6,000+ people சென்னையில் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது வந்து பெரிய ஈவெண்ட்டு ஒவ்வொரு வருஷமும். அதில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸ், நான் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு தரம் பிரித்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ணி ரீயூசபிள் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு கான்செப்ட் கொண்டு வந்தோம். போன வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் கலெக்ட் பண்ண பிளாஸ்டிக்ஸை வந்து மாடம்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற கார்பரேஷனுக்கு கொடுத்து அங்கே வந்து பிளாஸ்டிக் ரோட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ இது தேர்ட் கேட்டகரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெரேஸ் கார்டனிங்னு ஒரு கான்செப்ட். வீட்டில் வந்து நம்மளே காய்கறி உற்பத்தி பண்ணுறது, நம்மளுக்கு தெரிஞ்ச முறையில் உற்பத்தி பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அது இன்னொரு ஆஸ்பெக்ட். நல்லா போயிட்டு நினைக்கிறேன். அண்ட் சிடிசி பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் உள்ள இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அப்போ கூட வந்து இப்போ அவருக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இவர் வந்து நிறைய விஷயங்கள் என்வைரன்மெண்ட் பற்றி பேசினார். ஸோ இதையும் தவிர சென்னை ட்ரெக்கிங் கிளப்பில் வேறு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். சென்னை ட்ரெக்கிங் கிளப் அப்படின்றது வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் அதில் இருக்குது. ஆக்சுவலி லைக் எக்ஸசைஸ் சார்ந்த எல்லா ஆக்டிவிட்டீஸுமே, ரன்னிங், சைக்கிளிங், ஆக்சுவலி ட்ரெக்கிங் அண்ட் தென் பைக்கிங். ஸோ வந்து தேர் ஆர் அந்தந்த இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்க பீப்புள்ஸ் வந்து எல்லாருமே ஒரு குரூப்பாக வந்து சிட்டிஸில் வந்து இருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நான் ப்ராஃபிட் வாலண்டரி பேஸ்ட் ஆர்கனைசேஷன். ஆக்சுவலி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த வீக்கெண்ட் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா இப்போ எனக்கு பைக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் வந்து ஒரு இன்வைட் அனுப்புவேன். ஆக்சுவலி இந்த மாதிரி இந்த வீக்கெண்ட் நான் ஃப்ரீயாக இருக்கேன், ஐ வாண்ட் டு கோ, இந்த பிளேசஸ்க்குலாம் நான் போகணும்னு ஆசைப்பட்றேன், இஃப் எனிபடி வாண்ட் டு இன்ட்ரெஸ்ட் டு ஜாயின் அப்படின்னு. ஸோ என்ன மாதிரியே இன்ட்ரெஸ்ட் உள்ள பீப்புள் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இப்போ பைக்கிங், இப்போ நான் ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட்னா நான் இப்போ ஃபோட்டோகிராஃபி இன்வைட் போடுவேன், இல்லை நான் பைக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா பைக்கிங்ஸ் போடுவேன். ஸோ அந்த மாதிரி இப்போ சைக்கிளிங், அந்த மாதிரி சைக்கிளிங் எல்லாருமே வந்து எல்லா இதுலேயும் கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து இருப்பாங்க. ஆக்சுவலி ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் சங்கம். இதுதான் இருக்குது அப்படின்னு கிடையாது. ஸோ கைண்ட் ஆஃப் பீப்புள் இப்போ இவங்க பண்ணிகிட்டு இருக்க மாதிரி வந்து க்ளீனப் அண்ட் தென் இனிஷியலி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த தடா க்ளீனப் ஒன்று பண்ணோம் ஒரு 4 years பேக். ஆக்சுவலி ஸோ தடாலேருந்து எல்லா வேஸ்டேஜஸ் எல்லாமே, பிகாஸ் தடா வந்து என்ன சொல்கிறது, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொன்னால் கூட வந்து ஃபேமிலியோட நம்மளால் போக முடியாது. பிகாஸ் அவங்க அந்த பண்ணி வச்சுட்ருக்க அந்த என்ன சொல்கிறது குப்பைகள் போட்டு அந்த இது பிரகாரம். ஸோ ஆஃப்டர் நாங்கள் அது ஒரு ட்ரெக் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அந்த இடத்த வந்து நம்ம ஏதாவது பண்ணணும். பிகாஸ் நாங்கள் 2 நாள் போயிட்டு நேச்சரை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து நேச்சருக்கு எதாவது பண்ணணும், க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் போயிட்டு தடா ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அகைன் ஒரு 3 years பேக்கே வந்து பிளட் டொனேஷன் கேம்புக்காக வந்து ஒரு பெரிய ரேலியே வந்து பைக்கிங் ரேலி வந்து அலைவ் பண்ணோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஏற்காடு வரைக்கும் போயிட்டு ஜஸ்ட் பைக்கிங் ரேலி பண்ணிவிட்டு சோஷியல் அவேர்னஸ் லைக் பிளட் டொனேஷன் பண்ணணும் என்ன எதுன்னு சொல்லி பண்ணிவிட்டு பில்ராத் ஹாஸ்பிட்டலோடு சேர்ந்து நாங்கள் ஒரு ஆர்கனைஸ் பெரிய ஈவெண்ட்டாக நடந்தது அது ஆக்சுவலி. அண்ட் தென் இப்போது டெய்லி வந்து ரன்னிங்கை பற்றி வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது வந்து சிட்டிஸை விட்டால் வேறு யாருமே உண்மையாக கிடையாது ஆக்சுவலி. பிகாஸ் ரன்னிங் அதாவது வந்து நாங்கள் வந்து கீப் ஆன் போஸ்டிங் த பிக்சர்ஸ். ஆக்சுவலி இப்போ ரன்னிங் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலி அது இருந்தாலும் வந்து ஒருத்தர் வந்து நான் இப்போ வந்து டெய்லி 10 kilometers பண்ணுறேன், 20 kilometers பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தோணும் இவங்க ஏன் டெய்லி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பண்ணால் என்ன ஆக்சுவலி. பிகாஸ் இப்போது கரண்ட் சிச்சுவேஷன் சென்னையில் வந்து ஐடியலாக சொல்ல போனோன்னா 80% ஆஃப் த பீப்புள் ஒர்க்கிங் இன் சிட்டிஸ் இதுன்னு சொல்லி ஐடின்னு சொல்லிக்கலாம் ஆக்சுவலி. ஸோ அவங்க வந்து ஐடியில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க, 24 மணி நேரமும் சிஸ்டம் முன்னாடி உட்காந்துக்கிட்டு எந்த வித ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அட்லீஸ்ட் அந்த 2 நாளாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக they should involve in that.
ஓகே ஓகே ஸோ இப்போ சென்னை ட்ரெக்கிங் கிளப்பை பற்றி கேட்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணும்போது இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஆர்வம் பல பேருக்கு வரலாம் இன்க்ளூடிங் அஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, லைக் ஃபோட்டோகிராஃபி இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி நாங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி ஜாயின் பண்ணுறது, அண்ட் நீங்கள் இன்வைட்ஸ் அப்படின்னு சொன்னீங்க, அது எப்படி ஆன்லைனில் சோஷியல் நெட்வொர்க்கிங்கில் தான் இருக்குமா இல்லை வேறு எப்படி காண்டாக்ட் பண்ணலாம்? ஓகே, சரி, இப்போ நீங்கள் சிடிஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த ஆஃபீஸ் கிஃப்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஆஸ் ஐ செட், இது வந்து ஃபுல்லி வந்து ஆன்லைன் போர்ட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி இட்ஸ் அ கூகுள் குரூப். இப்போ உங்களுக்கு சிடிஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு கூகுள் குரூப் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் ஃபேஸ்புக் குரூப்பும் இருக்குது. ஸோ மோரார்லெஸ் கூகுள் குரூப்பில் வந்து இப்போது வந்து கரண்ட்டாக வந்து 23,000 people are there, and FB குரூப்பில் வந்து அரௌண்ட் 20,000 people are there. Actually they are following us. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், என்ன இதுதான் எங்களோட பெரிய ரீச். ஆக்சுவலி இது என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா நார்மலி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து கூகுள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும். இன்வைட்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நான் இன்வைட் அனுப்புகிறேன் அப்படின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மெயில்ஸ்க்கு வந்துடும். அது ஆக்சுவலி இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் தட் ஒன் அப்படின்னு நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மொராலஸ் இப்போ நான் இன்வைட் அனுப்புகிறேன் அப்படின்னா நான் வந்து டேரெக்டாக இப்போ நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்க சிட்டிஸில், நாளைக்கு நீங்கள் எங்கேயாவது வெளியே போனால் உங்களை டேரெக்டாக ஃபஸ்ட் இன்வைட் அனுப்பிட முடியாது. ஆக்சுவலி உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்கள் பேக்ரவுண்ட்னா நீங்கள் எத்தனை வருஷம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பைக்கிங் பண்ண போகிறீங்க அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்கன்னா நீங்கள் பைக்கிங் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, பிகாஸ் உங்களை நம்பி இன்னொரு 10 பேர் வர போகிறாங்க, ஆல் ஆர் அன்னோன் பர்சன்ஸ். ஆக்சுவலி ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. ஸோ அதனால் உங்கள் பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சிட்டிஸில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க, சிட்டிஸுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, இது எல்லாத்தையுமே பார்த்து தான் ஒரு ஆர்கனைசரே ஆக முடியும். ஆக்சுவலி ஸோ இப்போ மினிமம் சிட்டிஸில் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிட்டா கூட ஒரு ஆர்கனைசராக ஆகணும், நான் ஈவென்ட் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா வந்து மினிமம் வந்து ஒரு 1.5-2 years அது ஆகணும். ஆக்சுவலி உங்கள் சோஷியலுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த சென்ஸ் சொசைட்டிக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, சிட்டிஸில் உங்களை இன்வால்மெண்ட் என்ன, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த இன்வைட் போட்டு அரேஞ்ச் பண்ணுற மாதிரி. ஓகே, இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஆனால் இதில் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? அது ப்ராஃபிட் வந்து பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராஃபிட் இல்லைனா கூட அதோட ஒரு பெரிய ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அது பலன் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். பலன் பார்த்தீங்கன்னா இப்போது மொனோட்டோனஸாக இருக்கிற ஒரு ஒர்க் ஸ்டைலிருந்து வீக்கெண்ட் வந்து மீனிங்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்னொன்று வந்து இயற்கை சார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இன்னொரு பெரிய ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். இங்கே சிட்டிக்குள்ளே இருந்துட்டு நம்ம டிராஃபிக் அப்புறம் நம்மளோட ஒரே ஆஃபீஸ் ஸ்டைல் அதெல்லாம் மாற்றிட்டு இப்படி வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ வந்து என்ன ஐ மீன் ட்ரெக்கிங் போகிறப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரிஸ்டைன் ஃபார்ம் ஆஃப் நேச்சர் பார்க்குறீங்க, அது ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட். அண்ட் எப்படின்னா நீங்கள் சுத்தமான காற்று, ஒரு சுத்தமான இடம், அதை பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்போ ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நீங்கள் வந்து போயிட்டு ஒரு செடி நட்டாலோ நீங்கள் வந்து ஒரு 2 years 3 years கழிச்சு அந்த செடியை பார்க்குறப்போ அது வளர்ந்து அந்த இடத்த வந்து ஒரு க்ரீனிஷாக காமிக்கிறப்போ அதுதான் பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2300+ ட்ரீஸ் நட்டிருக்கோம் இந்த 2.5 yearsஆ. அதில் சர்வைவல் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% ஆஃப் சர்வைவல் ரேட் இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னா இதில் நட்டவங்க வந்து ஒரு 2000-3000 பீப்புள் கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஒவ்வொரு பங்களிப்பும் அந்த ட்ரீஸ் இருக்குது. ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம இருக்கிறது அப்படிங்கிறத விட நம்ம சொசைட்டிக்கு என்ன திருப்பி கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சிடிசி ஃபீல் பண்ண வச்சுது அந்த ஜேர்னியில். ஸோ அதுதான் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் அது எப்படின்னா என்விரான்மெண்ட்டை சார்ந்து வர்றப்போ இன்னும் அது பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ நம்ம வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்ல, நம்ம கூட படிக்கிற பசங்களை பார்த்து இல்லை வேலை செய்கிற இடத்துல நிறைய பேரை பார்த்து. பட் இதோட அதிகமாக ஒரு இடம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மளோட பேஷன் மட்டும் நம்ம ப்ரொஃபஷனே சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்னா அது ஒரு எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஆமாம், நீங்கள் கூட இப்போ பேஷனேட் ஃபோட்டோகிராஃபர் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சிடிசி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுடைய கெரியருக்கு சென்னை ட்ரெக்கிங் கிளப் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? ஃபோட்டோகிராஃபி அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத வந்து நான் சிட்டிஸில் இருக்க ஃபோட்டோகிராஃபர்ஸை பார்த்து தான் மெயினாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதே. ஆக்சுவலி இந்த நேச்சர், அவங்க எடுக்கிற ஃபோட்டோஸ், அண்ட் தென் அந்த எஸ்எல்ஆர் கேமரா. ஃபஸ்ட் டைம் நான் வந்து எஸ்எல்ஆர் கேமரா பார்த்ததே வந்து சிடிசி தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி சில பேர் சொல்லுவாங்க நான் குழந்தையிலேருந்தே கேமரா பார்த்துட்ருக்கேன், நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ஃபஸ்ட் டைம் நான் எஸ்எல்ஆர் பார்த்ததே வந்து சிடிசியில் தான். அண்ட் தென் அவங்க வந்து நான் கற்றுக்கிட்டது அப்படின்றது எல்லாமே கற்றுக்கிட்டது பேசிக் திங்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டது வந்து சிடிசியில் தான். ஆக்சுவலி அவங்க எப்படி எடுக்கணும், எந்த மாதிரி எடுக்கணும், நேச்சர் எப்படி வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே. மொரால்ஸ் அப்படி இன்ட்ரெஸ்டாக எனக்கு வந்து பீப்புள் ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஃபுல் இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலி எனக்கு எனக்கு வந்து இந்த மேக்ரோஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் வந்து பீப்புளில் வந்து அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ், ஒரு சேயிங் இருக்குது ஆக்சுவலி கான்ஃபியூஷன்ஸ், எவ்ரிதிங் ஹஸ் இஸ் பியூட்டி பட் நாட் எவ்ரி ஒன் ஹஸ் சீன் இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எல்லாத்துலேயுமே அழகு இருக்குது. அதை நம்ம எப்படி காமிக்கணும், மற்றவங்களுக்கு எப்படி அதை காமிக்கிறோம், அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்றதான் வந்து மெயின் திங். ஸோ அது அந்த லைன் வந்து சீரியஸ்லி என்ன வந்து பயங்கரமாக வந்து அஃபெக்ட் பண்ண லைன் ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் பீப்புள் ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு வெட்டிங் ஃபோட்டோ ஜேர்னலிசம் இப்போது சென்னையில் லீடிங் நான் பெருமையாக சொல்லிக்கலாம். ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும், இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் சிடிசி as I said before. பட் பீப்புளோட எக்ஸ்பிரஷன்ஸை கேப்சர் பண்ணுறது வந்து எல்லாமே நான் வந்து கற்றுக்கிட்டது வந்து
சிடிசியில் தான். அவங்க நார்மலாக வந்து நான் ஃப்ரீயாக அவங்களுக்கு எடுத்து கொடுத்து இப்போ வந்து பணத்துக்கு அதை எடுத்து கொடுத்துட்ருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இந்த காலத்தில் வந்து பர்சனல் லைஃப்கே ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி பல பேர் போராடிட்டு இருக்கும்போது பர்சனல் லைஃப்ல இன்னும் கொஞ்சம் சோஷியல் லைஃப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஓகே, பர்சனல் லைஃப்ல ஸ்பேஸ் இல்லைனா அது என்ன மீன் பண்றாங்கன்னே புரியலையா? ஆமா, ஏன்னா ஆஃபீஸ்ல ரொம்ப நேரம் கிடக்குறாங்களா, இந்த 8 மணி நேரம் அப்படிங்கிறது சட்டத்தில் வச்சாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் 8 மணி நேரம்லாம் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. நிறைய ஆஃபீஸில் பார்த்து வச்சுக்கோங்களேன், பக்கத்து சீட்டில் இருக்கவர் உட்காந்துட்டே இருக்காரு அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே எல்லாரும் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க, எப்படா இவரு எழுந்திருப்பாரு அப்படிங்கிற. சீக்கிரமா நம்மள வந்து யூரோப்பியன்ஸ் மாதிரி ஆகணும். ஏன்னா அவங்களாம் வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 26 மணி நேரம் தான் ஒர்க்கே பண்றாங்களா. நம்மளுக்கு ஒரு நாளே பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் இருக்கு. அது நம்ம 8 மணி நேரம் ஒர்க் பண்ணிருக்கோம், 48 hours ஒர்க் பண்ணிருக்கோம். அதனால தான் அவங்கள பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டூர்லாம் வச்சுட்டே இருப்பாங்க ஒரு வருஷத்துல. நம்ம அவங்கள பார்த்து பொறாமப்படுறத விட்டு நம்மளோட லைஃபையும் வந்து கிடைக்கிற டைம்ல எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? ஆமா, ஸோ நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரியே அப்படியே கண்டம் விட்டு கண்டம்லாம் போய் அந்த மாதிரிலாம் ஒரு சுத்தி பீப்பிளை மீட் பண்ணி பல விஷயங்கள்லாம் கத்துக்கிறாங்க. நம்ம அந்த அளவுக்கு போகல அப்படின்னா கூட பக்கத்துல தெருவில் இருந்து கூட ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நம்ம சுத்தி ஏரியா இருக்கு அப்படிங்கிறது கூட தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆப்வியஸ்லி அந்த ஒரு தாட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றீங்கல்ல. எனக்கு இந்த தாட் அப்படின்ற வார்த்தை சொன்னோன்னே இன்னொரு தாட் வந்துருச்சு புதுசா. நிறைய கொஸ்டின்ஸ்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆமாமா, ஸோ சோஷியல் வெல்னஸ் மந்த்ல நம்ம கூட பேசுறதுக்கு 2 கெஸ்ட் இருக்காங்க. அவங்க நிறைய கேள்விகளும் இருக்கு, தொடர்ந்து பேசலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக் அகைன் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவா என்ற நிகழ்ச்சியை சோஷியல் வெல்னஸ் மந்த்ல என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வித் மீ வருணன் ஆனந்த். இன்னைக்கு சிடிஸ்ல இருந்து 2 பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பொறாமையா இல்லையா? அது மாதிரிலாம் வந்து போயிட்டு இருக்காங்க அவங்க. அந்த மாதிரிலாம் பொறாமையா? நீ சிடிசி சொல்லும்போது ஒரு சில பேர் இதுன்னு புரியல என்ன பண்றாங்க, ஐடி கம்பெனி தப்பா எடுத்துப்பாங்க. ஸோ சென்னை ட்ரெக்கிங் கிளப்ல இருந்து நம்ம கூட 2 மெம்பர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் வந்து லைக் ஆரம்பத்தில் இப்போ ஒரு 3 வருஷமே ஆச்சு அப்படிலாம் சொன்னாங்க. ஆப்வியஸ்லி அவங்க சொல்லதெல்லாம் பார்த்தா வந்து இப்போ எனக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு யூஎஸ் போறீங்களா இல்லை வந்து சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா போறீங்களா சவுத் அமெரிக்கா போறீங்களா அப்படின்னு கேட்டா நான் வந்து சவுத் அமெரிக்கா தான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே தான் வந்து அமேசான் அதுக்கப்புறம் நிறைய கார்டெலாம் இருக்கு இல்லையா? யாரும் கேட்கறதும் இல்லை தெரியுமா? அதெல்லாம் நானே போவாங்க ப்ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ நேச்சர்ல தான் வந்து நிறைய விஷயங்களுக்கு எக்ஸைட்டடான விஷயங்கள், எக்ஸைட்மெண்ட் ஆகக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு, கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து நம்மளுக்கு கிடைக்காத விஷயம், ஒரு ரேரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இன்னும் போக பார்த்தீங்கன்னா காடுகள்லாம் கம்மியாயிட்டே இருக்கான். அதுக்குள்ள நம்ம சிட்டியில சிலர் சேர்ந்து காட்டை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஆக மொத்தம் வாங்க பழகலாம்னு கூப்பிடுறீங்க தானே? எக்ஸாக்ட்லி. மேபி உங்களோட குரூப்க்கு ஒரு டேக் லைனா கூட நீங்க இப்படி வச்சுக்கலாம், வாங்க பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க மை ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ்லாம் கொடுப்பேன் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் ஒர்க், இதுதான் என்னோட லைஃப். எப்படிங்க எனக்கு சண்டே லீவ் விடுறதே பிடிக்கல, நான் ஃபுல்லாக ஆஃபீஸ் பற்றி தான் என் திங்கிங்கே இருக்குது மாதிரிலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பாங்க. நான் அது மாதிரிலாம் நிஜமாக ஃபீல் பண்ணவே மாட்டேன், என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படியே தெரியுது. பட் எனிவே இது வந்து இது மாதிரி சொல்கிற சில பீப்புள், அதாவது என்னோட நேரத்தை இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்கள் வந்து பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப பிடிச்சி பண்ணுறீங்க, அதுதான் வந்து முதல் ஸ்டெப். நம்ம வந்து நீங்கள் வந்து மண்டே டு ஃப்ரைடே ஆஃபீஸ் போகிறீங்க அப்படிங்கிறப்போ ஒரே ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறீங்க. சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா சிடிசி ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தனி நபர் சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸாகவே இருக்காது. நீங்கள் ட்ரெக்கிங் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெக்கிங் போகலாம். அப்படி இல்லாட்டி ட்ரெக்கிங்லேயே வந்து நாங்கள் நிறையா பிரிவுகள் வச்சுருக்கோம். நீங்கள் தனியாக போகிற மாதிரி ட்ரெக்கிங், அது ரொம்ப டிஃபிகல்ட் ட்ரெக்கிங் இருக்கும், இல்லை மாடரேட் ட்ரெக்கிங் இருக்குது, இல்லை ஈஸி ட்ரெக்கிங் இருக்குது, இல்லாட்டி ஃபேமிலி ட்ரெக்ஸ் கூட இருக்குது, அப்புறம் கப்புள்ஸ் ட்ரெக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா ஃபேமிலி சார்ந்த ட்ரெக்ஸ் கூட இருக்குது. ஸோ நீங்கள் உங்களை தனியாக ஈடுபடுத்திக்கிறத விட உங்களோட ஃபேமிலி ஈடுபடுத்திக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் ஆக்டிவிட்டீஸில் வந்து நீங்கள் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் உங்களோட ஃபேமிலியை கொண்டு வந்து அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம். இப்போ நாங்கள் ரீசெண்டாக பண்ண கோஸ்டல் கிளீனப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணதை நான் சொன்னேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் சீனியர் சிட்டிசன்ஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட ஆர்வத்தை வெளிப்படுத்தினாங்க. இப்படி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ எப்படின்னா உங்களை சார்ந்தவங்களும் நீங்கள் வந்து இன்வால்வ் பண்ண வைக்கிறீங்க. ட்ரெக்கிங் அப்படிங்கிறது தனிப்பட்ட நபர் சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாது. நீங்கள் போகிற இடம் வந்து இயற்கை சார்ந்த இடம். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறத விட உங்களை சார்ந்தவங்களும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் அது பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ அது உங்கள் டைம் மட்டும் இல்லை, உங்களோட ஃபேமிலி டைம் கூட இருக்கலாம். அது நீங்கள் சூஸ் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் பொறுத்து. அதே மாதிரி இப்போ சைக்கிளிங் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தனிநபர் சைக்கிளிங் அப்படிங்கிறத விட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கொண்டு வந்து ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்தாருன்னா அவங்களோட சில்ட்ரன்ஸ் வராங்க, அவங்களோட ஒய்ஃப் வராங்க, அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறக்கு அவங்க ஃபேமிலி வராங்க. ஸோ ஒரு பார்ட்டிசிபேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு தனி நபரோட நிற்கிறது கிடையாது. ஒரு குழுவாக வர்றாங்க, இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக வர்றாங்க, இல்லை ஃபேமிலி குரூப்பாக வர்றாங்க. அப்படிங்கிறப்போ அந்த ஹாப்பினஸ் கிடைக்கிறது வந்து உங்களை சார்ந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட சார்ந்த மற்றவங்களுக்கும் அந்த ஹாப்பினஸ் இருக்குங்கிறது தான் அது பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இட் லீட்ஸ் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். அந்த ஒரு ஆரோக்கியமான வாழ்வை நோக்கி போகுது அப்படிங்கிறப்ப அது இன்னும் சந்தோஷமாக
எடுக்கக்கூடிய விஷயம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், லைக் எதாக இருந்தாலுமே இப்போ டெஸ்டிமோனியல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. ஸோ உங்கள் லைஃப்பில் சென்னை ட்ரெக்கிங் கிளப்பில் சேர்றதுக்கு முன்னாடி நீங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு மாற்றம்? ஸோ 2009 ஒரு லாஸ்ட் 3 to 4 இயர்ஸாக வந்து என்னை ஃபுல்லாக மோல்ட் பண்ணது அப்படின்னீங்கன்னா வந்து இதுதான் ஆக்சுவலி. ஸோ எப்படி ஒருத்தர்கிட்ட பேசணும், எப்படி கம்யூனிகேட், நான் பிகாஸ் இனிஷியலி முன்னாடி வந்து நான் ரொம்ப ஷை ஆக்சுவலி, நான் ஆஃபீஸில் பேசுகிறதுக்கே வந்து ரொம்ப ஷையாக இருப்பேன். பட் ஒன்ஸ் இங்கே போயிட்டு வந்து ஓகே இன்னொரு எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நார்மலாக ஒரு டூர் ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா வந்து ஆல் ஆர் நோன் பீப்புள், எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலியோட தான் போவோம். பட் நீங்கள் சிட்டிஸில் போனீங்கன்னா எல்லாருமே வந்து அன்னோன் பீப்புள். ஸோ இனிஷியலி வந்து காலையில் போகிறப்போ வந்து 20-30 பேர் வந்து நமக்கு யாருனே தெரியாது ஆக்சுவலி. பட் ஈவினிங் வரப்போ எல்லாருமே வந்து நம்ம லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஆக்சுவலி. ஸோ வித்தின் அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து உங்களால் வந்து 20 பேரை வந்து என்ன சொல்கிறது ஃப்ரெண்டாக ஆக்க முடியும் அப்படின்ற அந்த டேலண்ட் வந்து கொடுத்தது வந்து சிடிசி தான் சொல்லணும் ஆக்சுவலி. ஓகே யா ஃப்ரம் த ஹார்ட் பை சொன்னார் இல்லையா, அவரோட டே டு டே லைஃப்பில் அவருக்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜிம்முக்கெலாம் வந்து போய் இப்போ ஃபிட்னஸ்க்காக நிறைய பேர் பாடுபட்டு இருக்கிறதா தெரியுது. ஸோ இதுக்கெலாம் ஐ மீன் சிடிசிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க, அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் ஆனோம்னா ஜிம்முக்கெலாம் போக தேவையில்ல போல இருக்கு. ஃபிட்னஸ் வந்து இதில் நல்ல ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாங்க, ஆக்சுவலாக ஃபிட்னஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னொரு டைமென்ஷன் ஆஃப் சிடிசின்னு நான் சொல்லுவேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஆக்டிவிட்டி சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் வந்து ட்ரையத்லான் நடத்தினோம் ரீசெண்டாக. என்டைசர் லெவல்லேருந்து ஹாஃப் அயன் லெவல் வரைக்கும் கண்டக்ட் பண்ணோம். 3 பிரிவுகளை கண்டக்ட் பண்ணோம். அதில் வந்து என்டைசர் டு ஹாஃப் அயன் வரைக்கும் ஹையஸ்ட் லெவல் வரைக்கும் கண்டக்ட் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸில் இருந்து 45-50 இயர்ஸ் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ட்ரையத்லான் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்விம்மிங், சைக்கிளிங் அண்ட் ரன்னிங் 3மே சேர்ந்து வந்தது. இப்படி மல்டி டைமென்ஷன் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ உங்களோட ஃபிட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்போர்ட்ஸ் தான் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன், கிரிக்கெட், ஃபுட்பால் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சிடிசியில் வந்து ஒரு கோர் ரன்னர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இப்போ நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது காரணம் வந்து ரிப்பீட்டட் ரன்னிங் ஷெட்யூல்ஸ். ரன்னிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸாக இல்லாமல் ஒரு ஆக்டிவிட்டியாக நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணோம். ஸோ லைஃப் ஸ்டைலில் வந்து ஹெல்த் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்கிற இடம் வந்து சிடிசி அப்படின்னு நான் வந்து பெருமையாக சொல்லுவேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இன்னொரு மேரத்தான் கண்டக்ட் பண்ணுறோம், ட்ரையல் மேரத்தான் சொல்லிட்டு. சென்னையிலேயே ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு ஒரு யூனிக்கான மேரத்தான் அது. சென்னைக்கு வெளியில் வந்து சோழவரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அல்ட்ரா மேரத்தான் கண்டக்ட் பண்ணுறோம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேரத்தான் வரப்போகுது. அதில் பார்த்தீங்கன்னா என்ரோல் பண்ணவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா 65 இயர்ஸ் வரைக்கும் 50 கிலோமீட்டர்ஸ் ஓடுறாங்க. இங்கே நீங்கள் ஓடுறது எப்படின்னா, நீங்கள் நார்மலாக ட்ராக்ல ஓடுற மாதிரி இருக்காது. இது வந்து மட்டி ட்ரையலில் ஓடுவீங்க அண்ட் இயற்கை சார்ந்த இடத்துல ஓடுவீங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுறோம். சைக்கிளிங் நிறையா பண்ணுறாங்க, சைக்கிளிங், ஸ்விம்மிங், ரன்னிங், இதெல்லாம் வந்து முக்கியமான ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் சார்ந்து நடக்கிற விஷயங்கள். ஸோ இப்படி பண்ணுறப்ப என்னென்னா நீங்கள் ஜிம்முக்கே போக வேண்டியதில்லை, ஃபிட்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸி ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களவே, அதுவும் இல்லாமல் நீங்கள் தனியாக பண்ணுறதில்ல, உங்களுக்கு பெரிய குரூப் இருக்குது. இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா கற்றுக்கிறவங்க லெவலில் இருந்து எக்ஸ்பர்ட் லெவல் வரைக்கும் இருக்காங்க. ஸோ உங்களோட ஃபாஸ்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்களே டிசைட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு அமெச்சூராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை என்ஜாய் பண்ணி பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னா அந்த எக்ஸ்பர்ட் லெவல் வரைக்கும் நீங்கள் வந்து சைக்கிள் பண்ணலாம், ஸ்விம் பண்ணலாம், இல்லாட்டி ரன் பண்ணலாம். ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ இது வந்து ஒரு மல்டி டைமென்ஷன் ஸ்போர்ட்ஸ் ஏரியா. ஸ்போர்ட்ஸ் அந்த லைஃப் ஸ்டைல் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொண்டு வந்தது சிடிசி. ஓவர் த பாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ். வந்து நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் சொல்லி அந்த சாதாரணமாக இருக்க ஆர்கனைசேஷனோட நீங்களாம் எல்லாமே கரெக்டாக, எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக, கம்போஸ்டாக, எல்லாம் கரெக்டாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ நம்ம ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பற்றி பேசணும், அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனலாக நிறைய கெயின்ஸ்லாம் பற்றி பேசணும் இல்லையா? பட் இந்த சோஷியல் லைஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்து உணர்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது கோல் இல்லை அப்படிங்கிறத அதுக்கு போயிட்டு தான் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? ஏன்னா சோஷியல் வெல்னஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம். இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகும்போது, சிடிசி மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகும்போது நம்ம சோஷியல் வெல்னஸ் எப்படி இருக்குது, சோஷியல் லைஃப்பில் என்னென்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் ஏற்படுது? ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல் மண்டே டு ஃப்ரைடே ஆஃபீஸில் இருக்கிறோம் அப்படிங்கிறத அந்த சாட்டர்டே சண்டே வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஸோ அது ஒரு அது பார்த்தீங்கன்னா அதே ஒரு பெரிய ஒரு சோஷியல் டைமென்ஷனாக நம்மளை கொண்டு போகுது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் சொசைட்டிக்கு என்ன திருப்பி தர்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒரு பிளான்டேஷன் பண்ணுறப்போ இல்லாட்டி ஒரு க்ளீன் அப் பண்ணுறப்போ இல்லை வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறப்போ நீங்கள் வந்து அதை வந்து அந்த ஆக்டிவிட்டியாக மட்டும் பண்ணுறதில்ல, அது நீங்கள் ரியல் லைஃப்லையும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அது வந்து டோட்டலாக உங்களோட ஒரு நீங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதை விட வந்து வேற மாதிரி காட்டுது. பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து குப்பை போடுறோம். சிடிஸில் ஜாயின் பண்ணிட்டு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுட்டு இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 குப்பை தொட்டி வச்சிருக்கோம் கிச்சனில். ஒன்று வந்து பிளாஸ்டிக்ஸ், இன்னொன்று வந்து நான் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு. ஸோ அதுதான் ஒரு சின்ன சேஞ்ச் வீட்டிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ எங்கே ஆரம்பிச்சு அப்படின்னா கோஸ்டல் கிளீனப் நாங்கள் போகிறோம், போயிட்டு அதில் பார்க்குறோம் எது வந்து பிளாஸ்டிக்ஸ் எது நான் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம வந்து அது வந்து மக்காது, எப்பவுமே அந்த குப்பை வந்து அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்குது. அதே வந்து எந்தெந்த குப்பையெல்லாம் வந்து மக்குதோ அதை வந்து நம்ம திருப்பி யூஸ் பண்ண முடியும், ஒரு உரமாவோ இல்லை வந்து வீட்டுக்கு டெரேஸ் கார்டனுக்கு நம்ம ஒரு சின்ன உரமாவோ யூஸ் பண்ண முடியும். ஸோ அது ஒரு சின்ன அவேர்னஸ். ஸோ அதுதான் நம்ம வீட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இப்படி நாங்கள் கற்றுக்கிற விஷயத்தை வந்து ரியல் லைஃபோட அசோசியேட் பண்ணுறப்போ அது இன்னும் சொசைட்டிக்கு பெனிஃபிட் ஆகுது. சொசைட்டிக்கு நம்ம திருப்பி கொடுக்குற பிளான்டேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் திருப்பி கொடுக்குறப்போ சொசைட்டி நிஜமாவே பெனிஃபிட் ஆகுது. இன்னொன்று நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் மற்றவங்கக்கிட்ட பங்கு போட்டுக்கிறப்போ இன்னும் மற்றவங்க வந்து இந்த ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு கிவ் அண்ட் டேக். நீங்கள் வந்து ஒரு சொசைட்டி சார்ந்து இருக்கிறீங்க, அந்த சொசைட்டிக்கு நீங்கள் எவ்வளோ முடியுமோ அதை கொடுக்குறீங்க, அந்த சொசைட்டி உங்களுக்கு எவ்வளோ நல்லது கிடைக்குதோ அது உங்களுக்கு திருப்பி கிடைக்குது. ஸோ அதுதான் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு. கிரேட். இதில் வந்து நம்ம இதில் என்ன பயன்படுறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சொசைட்டிக்கும் நிறைய அவுட்புட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ஒரு வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மட்டும் இல்லை, பயஸ்டாலும் நம்ம மற்ற தொழிலாம் கூட பேசலாம். பேங்க்ல வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைனா பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஏன் நம்ம ஆனந்தியாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனலாக நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஓல்ட் ஏஜில் தான் நம்மளோட மெமரிஸ்லாம் யோசிச்சு பார்த்து அப்படியே வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான மெமரிஸ்லாம் இருந்தால் தான் வந்து அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் வந்து ஒரு சோஷியல் வெல்னஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஹாப்பி லிவிங் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, அப்போ வந்து நெய்பர்ஹுட்லயும் அந்த காலத்துல இருந்தது. எப்பவுமே ஒரு ஏரியானா அந்த ஏஜ்க்கு ஏற்ற மாதிரியான பசங்கள் குழந்தைகள் இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து வெளில போறது. லைக் இப்போ 25 வயசு அப்படின்னு எடுத்தாலும் 25 வயசுல ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப் வெளில போறது, அவங்க ஓடுறது, அவங்க பிடிக்கிறது, அந்த மாதிரி இருந்தது. இப்போ அது குறைஞ்சதுனால நம்மளா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி போக வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கும். பட் ஸ்டில் இப்போ இதுவும் வந்து நம்ம சென்னை ட்ரெக்கிங் கிளப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெக்கிங் கிளப் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய இதுலேயும் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் வந்து சோஷியலாக ஒரு 10 பேர் சேர்ந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது ஆப்வியஸாக உங்களுக்கு அந்த லைஃபே மாற மாதிரியே தான் இருக்கும். கிரேட். ஒரு சோஷியல் நெட்வொர்க் இருக்குன்னா அதில் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இருக்கும்பா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதில் தான் இருப்பாங்க, பட் கிடைக்க மாட்டாங்க. நம்ம தான் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகி நிறைய பீப்புளெலாம் நம்மளுக்கு சம்பாரிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இதில் வந்து நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது. இன்னும் நம்ம பேசாத, அதை மென்ஷன் பண்ணாத நிறைய நல்ல விஷயங்கள் கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாருமே ஆர்வமாக போய் சேரணும் அப்படின்னு இருப்பாங்க, இன்க்ளூடிங் அஸ். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணிப்பீங்க. அண்ட் எக்ஸாம்பிள் எங்களையும் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோஷியல் வெல்னஸ் மந்த்ல வந்து எங்களுக்கு சோஷியல் வெல்னஸ் பற்றி நிறைய தெரிவிச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. இப்போ அடுத்த வரும். இப்போ நிறைய பேர் நம்ம மேலே கோவமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம புதிய தொலைக்காட்சியை வந்து என்ன சென்னையில் இருக்கவங்க மட்டுமா பார்க்குறாங்க, நிறைய இடத்துல பார்க்குறாங்க. சோஷியல் வெல்னஸ் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைடான டாபிக் எடுத்து பேசிட்டு சென்னை ட்ரெக்கிங் கிளப்ல இருந்து 2 பேர் கூட்டிட்டு வந்தோம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம போய் படார்னு அங்கே போய் ஜாயின் பண்ணிடுவோம். ஆனால் மற்ற இடத்துல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கங்க இருக்கிற ட்ரெக்கிங் கிளப்ல போய் ஜாயின் பண்ணி சொல்லு. ஃபார் எக்ஸாம்பிள் நெதர்லாண்டில் இருந்தாங்கன்னா ஆம்ஸ்டர்டாம் ட்ரெக்கிங் கிளப் இருக்குது. அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் இருந்தாங்கன்னா வந்து திருநெல்வேலி ட்ரெக்கிங் கிளப் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நேச்சருக்கு வந்து குறைவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தேடி கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஆமாம், ஆனால் அதுக்கு நம்மளோட ஹெல்ப்பும் கொஞ்சம் இருக்கணும் இல்லையா? ஓகே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே, தப்பு இல்லை. அதுக்காக தான் ஒரு வெப்சைட் சொல்ல போறேன். இந்த மாதிரி ட்ரெக்கிங் கிளப்ஸ் எங்க இருக்கு, இல்ல அந்த மாதிரி ட்ரெக்கிங் கிளப்ல என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது, இல்ல எப்படி போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அந்த மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வெப்சைட் www.indiahikes.in. indiahikes.in. ஓகே. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு சப்போஸ் உங்கள் கம்பெனியில் ஹைக் வரல அப்படின்னா கூட இந்த ஹைக்கிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா indiahikes.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளை கேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஹைக்கே கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. பட் indiahikes.com அப்படிங்கிற மாதிரி நல்ல வெப்சைட் கொடுத்துருக்கீங்க. இதில் எப்படி நிறைய அவுட்லெட்ஸ்லாம் இருக்குமா, எங்கெல்லாம் போகலாம், நம்ம எந்த குரூப்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி ட்ரெக்கிங்கில் எந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறாங்க, உங்களை சுற்றி உங்கள் பக்கத்து தெருவில் கூட இருக்கலாம், அந்த இடத்துக்கு யாருமே போயிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பக்கம் தெரு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் கூட போயிருந்துருக்கலாம். அங்கேருந்து ட்ரெக்கிங் போகிறதுக்கான பிளேசஸ்லாம் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இடங்கள் கூட அந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ நம்ம இருக்க சென்னையிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாத இடங்கள் எவ்வளோ இருக்குது தெரியுமா? ஆமாம், தடா அப்படின்னீங்க. தடா அப்படிங்கிறது எனக்கே தெரியாது, பட் ஸ்டில் நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியாத இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணும் அப்படின்னா கூட இந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். இந்தியா முழுக்க எங்கெல்லாம்
ட்ரெக்கிங் இருக்கு, அங்க எப்படி போகலாம், எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம், ட்ரெக்கிங்ல என்ன விஷயங்களை நீங்க பார்க்கலாம் அப்படி மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். குட். பட் ஒரு விஷயம் வந்து நான் கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். இந்த தடா அப்படிங்கிறது சென்னைக்குள்ள இல்ல, சென்னைக்கு கொஞ்சம் வெளில இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? தள்ளி இருக்காரு. தள்ளி இருக்கு. சரி, பரவாயில்ல. அப்படி சப்போஸ் இந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய தெரியாதவங்களா இருப்பாங்க, அப்பாவியான குழந்தைங்களா இருப்பாங்க, நீங்க எல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி indiahikes.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் பார்த்துக்கோங்க. indiahikes.in. ஓகே, பட் நம்மளுக்கு அந்த ஃபீட்பேக்லாம் கொடுக்கறதுக்காக ஒரு அட்ரஸ் ஒன்று சொல்வீங்களா, அதையும் சொல்லிருங்க. ஆமா, சப்போஸ் நீங்க ட்ரெக்கிங் போன இடத்துல எப்படி இருந்தது, இல்ல உங்க மூலமா தான் நாங்க வந்து ட்ரெக்கிங் போக ஆரம்பிச்சோம், உங்களுக்கு தான் எல்லா பாராட்டுகளும் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரியான எந்த விஷயம் இருந்தாலும் feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சு வைக்கலாம். அண்ட் இவங்களை ஏதாவது வந்து திட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட அந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களோட கருத்துக்கள்லாம் நீங்க பதிவு பண்றதுக்காக அனுப்பலாம். அந்த மாதிரியான எந்த ஒரு மெசேஜும் வராது. அப்படியா? நான் வந்து இன்னைக்கு போய் ஓபன் பண்ணி பார்க்கறேன். பட் எனிவே நாங்க வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் ஃபுல்லா தீர்ந்து போச்சு, நாங்க எல்லாமே பேசி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற காரணத்தினால எல்லாத்தையும் போயிட்டு ரீலோட் பண்ணோம். அப்படிங்கறதுனால நம்ம கிளம்பியே ஆகணும். திருப்பி நம்ம நாளைக்கு வந்து எல்லாரையும் ஒரு புது விஷயத்தோட சந்திக்கலாம். until then bye from வருணன், ஆனந்தி. புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று.